கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 119 சங்கீதம் 71 வசனம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆமேன். இங்கு பாடுகள், சோதனைகள், துன்பங்கள் மூலமாக நம்மை நடத்துவது என்பது தேவனுடைய சித்தத்தின் ஒரு பகுதியாக, ஒரு பாடமாக இருக்கிறது. ஒரு வாழ்க்கை வாழ ஏராளமான போதனைகள் உண்டு. பாடம் கற்று படிப்பது வேறு, அதையே அனுபவ ரீதியாக பிராக்டிக்கலாக கற்றுக்கொள்வது என்பதும் வேறு. ஆவியில் எளிமை மிகவும் அவசியம். இயேசுவின் போதனையும் ஆவியில் எளிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த எளிமை நாம் பாடமாக கற்றுக்கொள்ள முடியாது. இந்த எளிய நிலையை தானாக உணர்வது கடினம். சில பாடுகள், துன்பங்கள் வழியாக கடந்து செல்லும் போதுதான் தன்னால் முடியாது, தனது இயலாமை, பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாத நிலையில்தான் அனுபவபூர்வமாக அவன் உணர முடியும். அப்பொழுது மட்டுமே தேவனை சார்ந்து நின்று தேவனை புரிந்து கொள்ள முடியும். யாக்கோபுக்கு தனது அண்ணன் மூலமாக மிகவும் கடினமான பிரச்சனைகளின் மூலமாக கடந்து அவன் செல்லும்போது தேவனை சார்ந்து நின்று வெற்றி பெற்றான். தாவீது தனது இளமையான வயதில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தபோது சிங்கம், கரடி மூலமாக பிரச்சனை மற்றும் ராட்சதமான கோலியாத்து என்ற ஒரு எதிரியான மாவீரனையும் எதிர்கொண்டான். சவுல் ராஜாவுக்கு பயந்து ஒளிந்து உயிருக்கு தப்பியும் ஓடினான். இத்தனை அதிபயங்கரமான பிரச்சனைகளை எதிர்கொண்டான் தாவீது. இதன் மூலமாக கடைசியாக நன்மைகளை அனுபவித்தான் தாவீது. நிக்கோதேமுவை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னது, இவ்வளவு பெரிய இஸ்ரேலின் போதகனாக இருந்தும் ஜலத்தினால் மறுபிறப்பு குறித்து இன்னும் நீ அறியாதிருக்கிறாய் என்கிறார் நமது இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களை, யாக்கோபு போல, தாவீதைப் போல, யோசேப்பைப் போல, மோசேயைப் போல அநேக உபத்திரவத்தின் மூலம், பாடுகளின் வழியாக பல நல்ல காரியங்களை தேவன் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ.